இன்கேஸ் உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த சீட்ஸ் காம்போவை உங்கள் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைக்ஸ்ல இருந்து வாங்கினீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வறுத்துக்கோங்க. சீட் சைக்கிளிங் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 கிராமுக்கு குறைஞ்சது நான் வந்து சாப்பிட்ற ஒரு ஃபுட் ரொட்டீனை நான் டெய்லி என்னோட வாட்ஸ்அப் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை எப்போ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நான் இந்த மாதிரி 5 காம்பினேஷனை தான் ஃபாலோ பண்ணுறது. நம்மள பல பேர் ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல இருந்து மட்டும்தான் க்ரோ ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட கட் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹேர் ரீக்ரோத் இருக்குது. என்னோட ட்ரீட்மெண்ட்டில் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு வந்து சொன்ன விஷயங்களை தாண்டி என் கட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த 5 சீட்ஸ் காம்போவை கொடுத்துருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அவங்க ட்ரீட் பண்ணுற எல்லா பேஷண்ட்டுக்கும் தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எந்த டைமில் சாப்பிடணும், எந்த குவான்டிட்டியில் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ண லைக்ஸ் எசென்ஷியலுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இவங்க சீட்ஸ் காம்போ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் த தமிழ்நாடு, ஃப்ரீ ஷிப்பிங். அதுவும் இந்த காம்பினேஷன் ஒரு 550 கிராம் 550 ருபீஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காம்போ கூடவே சேர்ந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிடிஎஃப்பும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த காம்போ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, என் பேர் யுகநாதன். நான் ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். நான் இப்படி இருந்த ஹேரை இப்படி ரெக்கவர் பண்ண, அதுவும் நான் சர்ஜிக்கல் வேலை அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், மேலே கார்ட் தரேன், அதை செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு யுகா வைப்ஸ் ஹேர் அவேர்னஸ் சீரீஸ். இது என்ன 5 சீட் அப்படின்றது நேமோட இதோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். பம்கின் சீட். இந்த பம்கின் சீடை பொறுத்தவரை இதில் மேக்சிமம் அயன் அண்ட் ஜிங்க் இருக்குன்றதுனால இது உங்களோட டிஹெச்டியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி புது ஹேரை வளர்க்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவதாக பார்க்குறது இந்த சன்ஃப்ளவர் சீட். இதில் வைட்டமின் இ ரிச்சாக இருக்குன்றதுனால நல்ல ஸ்கேல்ப்புக்கு உங்களுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுத்து பிளட் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் ஆகுறதுன்றதுனால ஹேருக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அடுத்தது குக்கும்பர் சீட். இதில் ஃபைபர், சிலிக்கா இருக்குன்றதுனால உங்கள் கட்டை நல்லா கிளென்ஸ் பண்ணி உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 4வது ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இது மூலமாக வர நன்மைகள் ஹேருக்கு சப்போர்ட் பண்ணுது. கடைசியாக பார்க்க போகிறது வாட்டர்மெலன் சீட். இதில் புரோட்டீன், மெக்னீஷியம் போல் மெயினாக நம்ம ஹேருக்கு தேவைப்படக்கூடிய ரூட்டோட ஸ்ட்ரென்த்துக்கும் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஷார்ட்டாக இருந்தாலும் இது அதிகபட்சமாக ஹேருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் இது உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி, கட்டுக்கும் சரி, ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். அதனால தான் இந்த 5 சீடை குறிப்பாக சொல்கிறது. இது இல்லாமல் சியா சீட்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதோட காம்பினேஷன் என்ன எடுக்கணும் அப்படின்றத தனியாகவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 சீட்ஸுமே வந்து தனித்தனி வகையில் யூனிக்காக இருந்தாலும் இதை கம்பைன் பண்ணும்போது நம்மளோட ஆர்டிஏ ரெக்கமெண்டேஷனில் தேவைப்படக்கூடிய மைக்ரோஸ் ஒரு 50 to 80% கவர் ஆகுது அப்படின்றதுனால தான் இதை நான் என்னோட டயட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த விதைகளை வறுக்கிறது எப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பேன் இருந்தால் போதும், தனித்தனியாக நம்ம வந்து வறுக்க போகிறோம். வெள்ளையாக இருந்து இந்த மாதிரி பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. பச்சையாக இருந்தாலும் அதே கான்செப்ட் தான், பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வருங்க. காற்றுல தான் இதை வந்து உலர வைக்கணும். ஆனால் இந்த ஃப்ளாக்ஸீடை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் விதை இந்த மாதிரி பாப்அப் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காற்றுல உலர வைக்க நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இந்த சூரியகாந்தி விதையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலையும் தான் நம்ம இதை வறுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா விதைகளும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் நம்ம காற்றுல வந்து இந்த மாதிரி காய வச்சுட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்த விதைகள் வந்து இந்த மாதிரி தான் சவுண்டு வரும். இப்போ நீங்கள் டப்பாவில் நீங்கள் அடைச்சிக்கலாம். 1 மாதம் இல்லைனா கூட 24 நாள் எனக்கு வருதுங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் டயட்டும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டயட்டுன்னு கமெண்ட் போடுங்க. எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு கைப்பிடி இந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயிட் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் கரெக்டாக நீங்கள் ஈச் வந்து 5 கிராம்ஸ் நீங்கள் இது மாதிரி அளவு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஈச் 5 கிராம் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக உள்ளங்கை அளவில் அதிகமான குவான்டிட்டி வரும். அதை நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க.
முக்கியமாக இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவுடர் ஆக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதோட பெனிஃபிட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கறதுக்காக இதை எப்படி கம்பைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 சீட்ஸ் காம்போவோட சேர்ந்து ஒரு யோகட்டோ அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் கூடவோ இல்லை சம் கேசஸில் ஃப்ரூட் சாலட் கூடவோ எடுத்துக்கிறாங்க. இப்படி சாப்பிட்றத நீங்கள் பழக்கமாக்கிட்டிங்கன்னா போரும் அடிக்காது. இதோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த லைக்ஸ் எசென்ஷியலில் வாங்குறவங்களுக்கு முக்கியமாக இந்த பிடிஎஃப் காப்பி வந்து அந்த காம்போவோட சேர்ந்து வந்துடும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீசியா இல்லாதவங்களுக்கும் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட கட் ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம், நியூட்ரிஷன் லாஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் எடுத்துக்காத நபராக இருக்கலாம். டெர்மட்டாலஜி கிட்ட போகாமலே நிறைய ஹோம் ரெமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீசியா இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த சீட்ஸ் காம்போவை உங்கள் இதில் சேர்த்துட்டு, நான் வந்து சாப்பிட்ற ஒரு ஃபுட் ரொட்டீனை நான் டெய்லி என்னோட வாட்ஸ்அப் பேஜில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். தாராளமாக அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் ரெண்டுமே கம்பைன் டுகெதர் எடுக்கும் பொழுது தான் நம்மளோட பேலன்ஸ்டு டயட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதனால் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கிளியர் வீடியோ. ஸோ ஒரு சின்ன ரீகேப். ஃபஸ்ட்டு லைக்ஸ்லேருந்து வாங்கினீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 கிராமுக்கு குறைஞ்சது எல்லா சீட்ஸ்லேயும் மிக்ஸ்டாக எடுத்துட்டு நல்லா அதை மென்று சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதை எப்போ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 o'clock ஆர் 5 o'clock அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் இந்த மாதிரி 5 காம்பினேஷனை தான் ஃபாலோ பண்ணுறது. நான் பவுடர் ஆக்க மாட்டேன், தண்ணிலையும் ஊற வைக்க மாட்டேன். ரொம்ப குறிப்பாக கிளாசிக்கலாக சீட் சைக்கிளிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த 3 சீட்ஸு இந்த நாளில், இந்த 3 சீட்ஸ் மற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னோட மேக்ரோஸ் மைக்ரோஸை நான் ரொம்ப கால்குலேட் பண்ணி சாப்பிட்றேன்றதுனால இதை டெய்லி நீட்ஸில் நான் எடுத்துப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்றதை கவலைப்படாதீங்க. பட் இதை உங்கள் ரொட்டீனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெடிகேட்டட் வீடியோ. ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது ஹேரை பற்றின டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கூட இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டவுட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட், அதுவும் இந்த டிகிரியில் உள்ள ஒரு டாக்டரை போய் பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோட அடுத்த வாட்டி உங்களை வந்து பார்க்குறேன். Until bye from Yuga. Thank you, Roja.